ஹை ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை எப்படி இருக்குது? நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா 10th 11th 12th இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம சேனல் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். இதை பார்த்துட்டு இருக்க 10th 11th ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்க அப்படின்னா தயவுசெய்து நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிங்க. வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. இந்த வீடியோவில் 6th 12th வரைக்கும் இருக்கக்கூடிய குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷன் டைம் டேபிள் ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து எவ்வளோ நாள் வந்து குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷனுக்கு வந்து லீவு விட போகிறாங்க அப்படிங்கிற எல்லாத்தையுமே நம்ம என்ன பார்த்தா தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். சரியா? அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் கேளுங்க. அதாவது கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. சரியா? அதாவது செப்டம்பர் மாதத்தில் இருக்கக்கூடிய மொத்த வேலை நாட்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அதாவது ஒர்க்கிங் டேஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து வெறும் 19 நாட்கள் மட்டும்தான் செயல்பட போகுது. இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து 5ஆம் தேதி வந்து மிலாடி நபி வந்துடுது. அதான் சொல்லியிருக்காங்க, 5ஆம் தேதி மிலாடி நபி வந்துடுது. மற்ற எல்லா சனி ஞாயிறு எல்லாமே என்னாச்சு பார்த்தோன்னா இதில் வந்து விடுமுறையில் வந்துடும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அதாவது நமக்கு வந்து காலாண்டு தேர்வோட அட்டவணை, சரியா? காலாண்டு தேர்வோட அட்டவணை வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஏற்கனவே நமக்கு ரிலீஸ் ஆகிடுச்சு. நம்ம சேனல்லையும் நம்ம போட்டிருக்கோம். சரியா? என்னென்ன சப்ஜெக்ட்டுக்கு எப்போ வந்து எக்ஸாம் இருக்குது அப்படிங்கிற விஷயம் வந்து நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம். இங்கே தெளிவாகவே கொடுத்துட்டாங்க. அதாவது 6ஆம் வகுப்பு முதல் 9ஆம் வகுப்பு வரை காலாண்டு தேர்வு அட்டவணை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம 15ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சரியா? 15ஆம் தேதி எல்லா பேருக்குமே தமிழ், 16ஆம் தேதி உடற்கல்வி, 17ஆம் தேதி ஆங்கிலம், 18ஆம் தேதி வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது விருப்ப மொழி இல்லைன்னா ஆங்கிலம், இது ரெண்டும் மாறி மாறி வரும் 6th 7th 8th. சரியா? அதுக்கப்புறம் 22ஆம் தேதி எல்லாத்தையுமே கணிதம், 24ஆம் தேதி அறிவியல், 25ஆம் தேதி சமூக அறிவியல். சரியா? இதை தெளிவாக பார்த்துங்க. 26ஆம் தேதி மட்டும், அதாவது ஒரு நாள் விட்டுட்டு 26ஆம் தேதி 9th மட்டும் சமூக அறிவியல் வந்து லாஸ்ட்டாக வைக்கிறாங்க. இது வந்து 6th 9th வரைக்கும் இருக்க பசங்களுக்குரிய டைம் டேபிள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு வந்து தேர்வு வந்து 15ஆம் தேதி ஆரம்பிக்கிறாங்க. 15ஆம் தேதி தமிழ், 17ஆம் தேதி ஆங்கிலம், 18ஆம் தேதி விருப்ப மொழி. சரியா? 22ஆம் தேதி கணிதம், 24ஆம் தேதி அறிவியல், 26ஆம் தேதி சமூக அறிவியல். சரியா? அதே மாதிரி 11th பசங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் தேதி வந்து தமிழும், 11ஆம் தேதி ஆங்கிலமும், 15ஆம் தேதி உங்களுக்கு தெரியும் உயிரியல், தாவரவியல், அதாவது பயாலஜி, பாட்னி. அதுக்கப்புறம் வந்து 17ஆம் தேதி வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன். சரியா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸு. 19ஆம் தேதி வந்து கெமிஸ்ட்ரி. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸு. இதெல்லாம் தெளிவாக இப்போ உங்களுக்கு தெரியும். அது 22ஆம் தேதி ஃபிசிக்ஸு, எக்கனாமிக்ஸு. 25ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸு, அதே மாதிரி ஜுவாலஜி வைக்கிறாங்க, காமர்ஸ் வைக்கிறாங்க 25ஆம் தேதி. இதை தெளிவாக பார்த்துங்க. அதே மாதிரி 12ஆம் வகுப்புடைய கால அட்டவணைன்னு சொல்லும்போது 10ஆம் தேதி தமிழும், 11ஆம் தேதி ஆங்கிலமும், 15ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸு, காமர்ஸு, ஜுவாலஜி வைக்கிறாங்க. 17ஆம் தேதி வந்து கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், கம்ப்யூட்டர் சயின்ஸ் வைக்கிறாங்க. 19ஆம் தேதி ஃபிசிக்ஸும் எக்கனாமிக்ஸ் வைக்கிறாங்க. 22ஆம் தேதி வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து பயாலஜி, சரியா, பாட்னி, அதுக்கப்புறம் வந்து ஹிஸ்ட்ரி. 25ஆம் தேதி நமக்கு வந்து கெமிஸ்ட்ரி, அதே மாதிரி வந்து அதாவது பிஸ்னஸ் மேத்தமெட்டிக்ஸ் வைக்கிறாங்க. இதெல்லாம் தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதே மாதிரி காலாண்டு தேர்வு விடுமுறை நமக்கு சொல்லும் போது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து 26ஆம் தேதியிலேருந்து 9 நாட்கள் வந்து காலாண்டு தேர்வு விடுமுறை வந்து நமக்கு கொடுக்குறாங்க. அதாவது 26ஆம் தேதி, செப்டம்பர் 26ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் 6ஆம் தேதி வரை. சரியா? அதாவது அக்டோபர் 5ஆம் தேதி வரைக்கும் நமக்கு லீவு. 6ஆம் தேதி என்னாச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து விடுமுறை, அதாவது விடுமுறை முடிஞ்சு பள்ளிகள் திறக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனிடையே விடுமுறை நாட்களில் ஆயுத பூஜை, விஜயதசமி மற்றும் காந்தி ஜெயந்தி ஆகிய அரசு விடுமுறை நாட்களும் இடம்பெறுகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தெளிவாக நல்லபடியாக லீவை என்ஜாய் பண்ணுங்கள். 10th 12th பசங்க நல்லபடியாக பப்ளிக் எக்ஸாமுக்கு இந்த லீவை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சன். தேங்க்யூ.